லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் ஆக்ஷன் ஜானரில் வெளியான லீடர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 787 புள்ளிகள் உயர்ந்து 74,106 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 255 புள்ளிகள் உயர்ந்து 22,968 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியில் 2,511 பங்குகள் அட்வான்ஸ்லையும் 745 பங்குகள் டிக்ளைன்லையும் இருக்கு. 52 வீக் ஹைல 33, 52 வீக் லோவில் 47 பங்குகளும், அப்பர் சர்க்கியூட்ல 189 பங்குகளும், லோயர் சர்க்கியூட்ல 47 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி மீடியா இந்த 2 செக்டார்களும் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கு. மீதி எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன் வெங்கடேஷ். மார்க்கெட்டும் பரவாயில்ல. அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதையும் பார்த்துட்டு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு சார். நிச்சயமா. பட் அப்கோர்ஸ் நம்ம நடந்த பிறகு காரணங்கள் சொல்லலாம். பட் ஒரு 2-3 முக்கியமான காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில இருந்து ஜப்பானீஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. பெரும்பாலான ஏசியன் மார்க்கெட், அப்கோர்ஸ் ஷாங்காய் கொஞ்சம் இறங்கி இருந்தது. பட் ஜப்பானீஸ் மார்க்கெட் ஏறி இருந்தது 1% மேல. மதியத்திற்கு மேல் துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள்லாம் ஸ்லைட்லி சைட்வேஸ் அல்லது கொஞ்சம் வீக்னஸ் இருந்தா கூட யுஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் பாசிட்டிவா இருந்தது. இது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம். பட் அதை தாண்டி 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு, ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல ஏப்ரல் மாதம் முதலீடையக்கூடிய ஒப்பந்தம் அமெரிக்க டாலர் 28 பைசா வீக்கன் ஆயிருக்கு, இறங்கி இருக்கு. 93 ரூபாய் 39 பைசா. அதே மாதிரி யூரோ 73 பைசா இறங்கி இருக்கு, 108 ரூபாய் 33 பைசா. பிரிட்டிஷ் பவுண்டு கூட இறங்கி இருக்குது, இன்னைக்கு 64 பைசா இறங்கி இருக்கு, 124 ரூபாய். ஆக யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் யுஎஸ் டாலர் எல்லாமே இறங்கி இருக்கு. அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, அதுக்கு நிகரா பார்க்கும் பொழுது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் இண்டெக்ஸ்ல பெரிய சேஞ்ச் இல்ல. டாலர் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்கு, 99.96 தான் இருக்கு. அதுல பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இங்க இந்த மாதிரி ஆயிருக்குதுங்கிறது ரூபாய் கொஞ்சம் வலுவாயிருக்கு. சோ இது நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். மத்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம். சோ இது நமக்கு ஒரு 2வது நல்ல விஷயம். 3வது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்று வெளியான இந்த பொருளாதார PMI HSBC பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ஒன்று பேசுவோம் இல்லையா, மார்ச் மாதத்திற்கான இந்த HSBC PMI இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பத்தி கொஞ்சம் பேசணும். அது கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னு பேசணும். போன வாரம் வெளியாகி இருந்தது. அதுல சேவைத்துறைக்கான PMI ஃபைனல் டேட்டா வந்திருக்கு. 57.5, 50க்கு மேல இருந்தாலே பாசிட்டிவ் தான்ங்கிறது நமக்கு தெரியும், வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். 57.5, அப்கோர்ஸ் ப்ரீவியஸ் மந்த் 58.1, இது ரொம்ப குறையும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு குறையல, 57.5. அதே மாதிரி இந்த சேவைத்துறை, உற்பத்தி துறை ரெண்டும் சேர்ந்து, சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் சேர்ந்து காம்போசிட் HSBC காம்போசிட் PMIன்னு சொல்றது, அது 58.9 இருந்தது, இப்ப 57. பட் 50க்கு மேல இருக்குங்கிறது பாசிட்டிவ். சோ இந்த செய்திகள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம் சந்தை மதியத்திற்கு மேல் அதிகரிச்சது. குறிப்பாக இன்னைக்கு 700 புள்ளிக்கு மேல சென்செக்ஸ் ஏறி இருக்குன்னா அதுல 500 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்திற்கு காரணம் வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த பங்குகள். HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க், பஜாஜ் பைனான்ஸ், இந்த நிறுவனங்களுடைய பங்குடைய விலை ஏற்றமே 500 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு இன்னைக்கு காரணமா இருந்தது. நிப்டியிலுமே 7 தான் இறங்கி இருக்கு, 43 பங்குகள் விலை ஏற்றத்துல. இந்த இறங்குனதுக்கே முக்கியமான காரணம் ஆயில் அண்ட் கேஸ், எண்ணெய் அந்த செக்டர். ரிலையன்ஸ் ஒரு 3% மேல, ONGC 2% கிட்ட இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். ஏன்னா க்ரூட் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. சோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சார், தங்கம் வெள்ளியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு சார்? அதுல ஏதாவது பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரியுதா? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். $4,700 கீழே தான் இருக்கு. வெள்ளி $73 கிட்ட இருக்கு. காப்பருமே ஒரு $5.65 அப்படிங்கிற லெவல தான் இருக்கு. இங்க டொமஸ்டிக் மார்க்கெட் நம்ம MCXல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் 1% கிட்ட ஏறி இருக்கு, காப்பரும் 1% ஏறி இருக்கு. பட் பெரிய சிக்னிபிகன்ட் ஆனது இல்லை. இது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டினுடைய ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களா தான் இருக்கு. கச்சா எண்ணெய் 1% வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். MCXல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $110 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. WTI க்ரூட் ரெண்ட் $108, அது அதை விட அதிகமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல. மற்றபடி நேச்சுரல் கேஸ், ஹீட்டிங் ஆயில், கேசோலின் இதுல எல்லாம் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. சார், கச்சா எண்ணெயினுடைய அந்த விலை அப்படிங்கிறது ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. அதனுடைய விளைவு சந்தையிலும் தெரியுமா சார்? சந்தையும் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகுமா? சான்சஸ் ஆர் குவைட் ஹைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாருங்கிறது எப்படி நமக்கு ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்த பொழுது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு பின்பு இன்னைக்கு அந்த வார் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அது ஒரு சைட் லைன்ஸ்க்கு போயிடுச்சோ, அந்த மாதிரி இந்த போர் சூழலும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா மறைமுகமாக ஈரான் பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணெய் கப்பல்கள் வருவதற்கு வசதி செய்து கொடுக்குறாங்க. அவங்க பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல கூட ஒரு மற்றபடி சாதக
சாதாரண சூழல் செலக்டிவா திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கூடிய சீக்கிரம். அதனால கொஞ்சம் ஸ்திரத்தன்மையை நோக்கி சந்தை போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எஃப்ஐஎஸ் அதிகமாக வித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சார். இதை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? எஃப்ஐஎஸ் விற்கிறாங்கன்னா நம்மளும் வித்துறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல முதலீட்டாளர்கள் யோசிக்கலாமா? அது சரியா? இல்ல, ஜென்ரலா எஃப்ஐ என்ன பண்றாங்கிறத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். எஃப்ஐ வாங்கினா நம்மளும் வாங்கணும், எஃப்ஐ வித்தா நம்மளும் விற்கணும்னு கட்டாயம் இல்ல. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஒரு கான்ட்ரேரியன் வியூ, இந்த ஹெச்டிஎஃப்சி பங்குக்கு நான் தனிப்பட்ட முறையில சொல்லல. அது நீங்க ஒரு நல்ல செபியிடம் பதிவு பெற்ற ஒரு நல்ல ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பெற்று செயல்படணும். பட் பொதுவாக வேறு காரணங்களால் கூட அவர்கள் விற்கலாம். வேறு ஏதாவது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு பணம் தேவைப்படும், இதை விற்கலாம். சோ இந்த மாதிரியான எந்த காரணங்களால் அவங்க விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியாக விற்கும் பொழுதுதான் நல்ல பங்குகள் கூட குறைவான விலையில நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அவர்கள் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுமே அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனால நம்ம கான்ட்ரேரியனாவும் இருக்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் பண்ணணுமே தவிர எஃப்ஐ வாங்குறாங்கிறதுக்காக வாங்குறதோ விற்கிறதோ பண்ணக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் பொழுது எந்த பங்கு அதிகமா வீழ்ச்சி அடையும்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐ கையில் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள் பொதுவாக அதிகமா வீழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா வேறு எங்கோ இருக்கக்கூடிய இழப்பை சரி செய்வதற்கு அல்லது வேறு எங்கோ இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவங்க விற்கணும் நினைக்கும் பொழுது இந்தியாவில் நம்ம நாட்டில் அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எஃப்ஐ கைவசம் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள் தான் விலை இறக்கத்தை சந்திக்கும். ஏன்னா அதுதான் விற்கப்படும். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொதுவாக வித்தர மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. இன்ஃபேக்ட் இவங்க விற்கும் பொழுது வாங்கி அதை சப்போர்ட் பண்றது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ தான், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அதனால எஃப்ஐ கையில அதிகமா பங்கு இருப்பது ஒரு விதத்துல ரிஸ்க்கும் கூட. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாக பாசிட்டிவ்னு பார்க்கப்பட்டாலும் சில நேரங்களில் அது ரிஸ்காகவும் இருக்கும். ஏன்னா அவர்கள் விற்று செல்லும் பொழுது மற்ற பங்குகள் அவர்கள்ட்ட கையில அதிகம் இல்லாத பங்குகள் பெருசா இறங்காது. ஆனால் அவர்கள் கைவசம் அதிகம் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுடைய விலை அதிக வீழ்ச்சியை சந்திக்கும். ஏன்னா வித்துட்டு போறதுனால அதுக்கு நேர்மாறாகவும் நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். எஃப்ஐஎஸும் நிறைய தவறுகள் செய்யலாம். 2008 மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டு தான் இந்தியாவிலிருந்து வெளியேறினார்கள். அதே மாதிரி இப்போ கோவிட் டைட்லையும் அவர்களை விட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் நிறைய வாங்கினதை நம்ம பார்த்தோம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினதெல்லாம் பார்த்தோம். ஸோ கான்ட்ரேரியன் பெட்டும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அல்டிமேட்லி ஃபண்டமெண்டல்ஸ் தான் இதுல, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஓகே சார், இந்த மாசம் ஆர்பிஐ திரும்ப மீட் பண்ண இருக்காங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி ஏதாவது மாற்றங்கள் வருமா சார்? நாளை மறுநாள் எப்படியும் நமக்கு விஷயம் தெரிய வந்துடும். பெரும்பாலும் வட்டி விகிதம் பெரிய மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தொடர்ந்து பணவீக்கம் குறைஞ்சிட்டு வந்த பொழுது டிசம்பர் மாத காலகட்டத்தில எல்லாம் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு இப்ப இந்த போர் சூழலுக்கு பிறகு கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சிருக்கு, டாலருடைய மதிப்பு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு இறங்கி இருக்கிறத விட்டுருங்க, பொதுவாக இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஏறி இருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் விரைவில் வர இருக்கிறது. மார்ச் மாதத்திற்கான பணவீக்க புள்ளி விவரம் அடுத்த வாரம் வரும். அப்ப தெரியும் நமக்கு. அப்ப அந்த பணவீக்கம் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதை உடனடியா பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து கன்சிஸ்டன்டா பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தா அதற்கு அடுத்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பின் போதோ அதற்கு இடையிலே கூட அதை வட்டி விகிதத்தை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் இப்போதைக்கு அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சோ நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா பெரிய மாறுதல்கள் இல்லாமல் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் பெரிய மாறுதல் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ராக் பாட்டம்ல இருக்கு. சிஆர்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எல்ஆர்லயும் பெரிய மாறுதல் பண்றதுக்கு லீவே இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ இந்த சிச்சுவேஷன்ல ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. நாளை சந்திப்போம் வெங்கடேஷ். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் எழுதி இயக்க ஆக்ஷன் ஜானரில் லெஜண்ட் சரவணன், ஷியாம், ஆண்ட்ரியா, லால், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான லீடர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.